சரி, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் சார். ஆனால் பணம் வரும் விஸ்வாஸ், டோன்ட் வரி, எல்லாம் கிளியர் பண்ணிருக்க. போலீஸ் வந்தா வருவாங்க, கேஸ் போடுவாங்க, போடட்டும் சார். சட்டங்கிறது ஒரு சல்லடை மாதிரி சுத்தியும் செவுரு கட்டியிருக்காங்க. கசீர பேஸ்மெண்ட் கட்டல. புரியுற மாதிரி சொல்லுங்க கிருபாகர். காமத்தை கர்ச்சீஃப்ல கட்டி வைக்க முடியாது, அழக முந்தானையில மறைச்சு வைக்க முடியாது. செதஞ்சு கிடக்கிற வாழ்க்கைய தங்கமா மாத்துறேன்னு சொன்னா யார் தான் ஒத்துக்க மாட்டாங்க? ஓ ஆண்மையோட கலெக்ஷனை எங்கெங்க வேணுமோ அங்கெல்லாம் போடு சார். உன் கனவு நனவாகணுமா வேண்டாமா? சார் அது எப்படி? இன்ஸ்பெக்டர், நான் கிருபாகர் பேசுறேன். சொல்லுங்க சார். இங்க ஒரு கேஸ் இருக்கு. நீங்க கூர் கவுண்டிங்க்கு வந்தா? ஆன் தி வே சார், வந்துட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. கிருபாகர், போலீஸ்க்கு ஏன் இன்ஃபார்ம் பண்றீங்க? நம்மளே இன்ஃபார்ம் பண்ணிட்டா அவங்க விஸ்வாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இல்ல அவங்களுக்கே விஷயம் தெரிஞ்சு இங்க வந்தா சந்தேகத்துல ராகுலையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. உங்க ஸ்டேட்டஸ் என்ன ஆகிறது? பிரச்சனை எதுவும் வந்துடாதுல்ல? என்ன நம்புங்க சார். மேடம் வணக்கம். சொல்லுங்க கிருபாகர். யூசுவலி லாயர் கோர்ட்ல தான் மீட் பண்ணுவாங்க. இல்லனா எங்க டியூட்டியை டிஸ்டர்ப் பண்ண ஸ்டேஷனுக்கு வருவீங்க. இன்னைக்கு என்ன ரெசார்ட்க்கு வர சொல்லிருக்கீங்க? எப்படி இருக்கீங்க மேடம்? விஷயத்துக்கு வாங்க கிருபாகர். அவரு என்னோட கிளையண்ட். அப்ப இவரு அவரோட பையனா? என்ன ப்ராப்ளம்? அவர் ஃபியான்சி மர்டர் ஆயிருக்காங்க. ஓ, சர்ப்ரைசிங். டெத் ஸ்பாட்ல லாயர். மர்டர் நடந்தா ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது போலீஸ்க்கு. ஆனா உங்க கிளையண்ட் ரொம்ப புத்திசாலி. வாங்க பார்க்கலாம். விஷயம் எத்தனை மணிக்கு தெரிஞ்சது? அரௌண்ட் 8:30க்கு அவன் அப்பாக்கு கால் பண்ணியிருக்கான். உங்க டாடிக்கா? இல்ல மேடம், ராகுல் அவன் அப்பாக்கு கால் பண்ணியிருக்கான். நாங்க இங்க வரதுக்குள்ள 9:30 ஆயிருச்சு. அது வரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வேற என்ன இருக்கும் மேடம்? எதுக்கு கொலை பண்ண, என்ன பகன்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்க இங்கே இருங்க.
மேடம் ரேப் அண்ட் மர்டர். எக்ஸாக்ட்லி மேடம், நானும் அதை தான் நினைச்சேன். அதுக்கு தான் லாக் பண்ணி வச்சேன். எத? டோரையா? காமெடி பண்றீங்க மேடம். இவனை தான். கிருபாகர் சார், பாடிய போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிட்டு கேஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கோர்ட்டுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணுவோம். எஸ் மேடம். அதுக்கும் முன்னாடி இந்த 2 பசங்களையும் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் என்கொயரி பண்ணணும். டேட், மேடம் விஸ்வாசையா? ராகுல் என்ன? ராகுலம்மா. எதுக்கு? அது ப்ரொசீஜர். உங்களோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி உங்க பார்வையில குற்றம் சாட்டப்பட்டவரை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணி நீங்களே காப்பாத்திக்கோங்க. மேடம் கோர்ட்டெல்லாம் எதுக்கு? இங்கேயே. கிருபாகர் சார், ஓவரா டிராமா பண்ணாதீங்க. கொலை பண்ணது குற்றம் சாட்டப்பட்ட விஸ்வா கிடையாது. நோ 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 மேடம், விஸ்வாஸ் தான். கிருபாகர் சார், நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு கை நாட்டு வச்சு எலெக்ஷன்ல இருந்து ஜெயிச்சு வந்தவ இல்லனா போலீஸ். டோன்ட் ட்ரை டு ஃபூல் மீ. இல்ல மேடம், அது எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு சாட்சிகளை உருவாக்க தெரியும், எங்களுக்கு சாட்சிகளை தேட தெரியும். ரூம் அட்மாஸ்பியரை பார்த்தா ட்ரிங்க்ஸோட ட்ரக்ஸும் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, உடம்புல துணி இல்ல. ரேப் பண்றவன் மொத்த ட்ரெஸ்ஸையும் எடுத்திருப்பானா என்ன? அதோட ஸ்ட்ரகிளிங் அது நடந்திருக்கணும்ல. அந்த மாதிரி கூட அங்க எதுவுமே தெரியல. செக்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு தான் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் அந்த பொண்ணு எடுத்திருக்க ட்ரக். லவ்வர்ஸ் 2 பேர் ரெடியா இருக்கும் போது இவன் நுழைஞ்சிருக்கலாம்ல. அவ உடம்புல ஏற்பட்டிருக்க காயம் அவ உயிரோட இருக்கும்போது நடந்ததில்ல. அதோட அவ இறந்து 3 to 4 hours ஆயிருக்கு. இறந்த உடலுக்கு எவ்வளவுதான் கடிச்சு காயப்படுத்தினாலும் ரத்தம் வராது. பெட்ல செதறி இருக்க ஸ்பெர்ம் கண்டென்ட் இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது எல்லாத்த விட முக்கியமா கில்ட் தெரியறது நீங்க காட்டின முகத்துல இல்ல, இன்னொருத்தனோட ஃபேஸ்ல தான். மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பரவாயில்ல, பேசுங்க. ஹலோ. ஹலோ, எங்க டிஃபன் சாப்பிடாம காலையில எங்கெங்க போயிட்டீங்க? ஒரு முக்கியமான மீட்டிங், அதான் எடுக்கல. நான் டிஃபன் சாப்பிடாம காத்துட்டு இருக்கேன். ராகுலும் இன்னும் வரல. அவன் என் கூட தான் இருக்கா. உங்க கூடவா? எதுக்கு? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை. கிருபா தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராகுல் கிட்ட ஃபோன் கொடுங்க. இரு ஒரு நிமிஷம். ராகுல். அம்மா, ராகுல் எங்க இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. நேற்று ராத்திரி நானும் பிரீத்தியும் ரெசார்ட்டுக்கு வந்திருந்தோம். ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நான் நல்லா இருக்கேம்மா. ஆனா பிரீத்தி. என்னாச்சு ராகுல்? பிரீத்திக்கு என்னாச்சு? ஹலோ ஹலோ ராகுல். அதான் பேசிட்டே இல்ல, வீட்டுக்கு வந்து விலாவரியா சொல்றேன். இப்போதைக்கு போனை வை. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்க எதுக்கு அங்க போனீங்க? இப்படி ஒரு பிள்ளைய பெற்றிருக்கல, அதுக்கு தான்.